लेके आया है। சொல்லுங்க பாப்பா. चार उठा के बोलो। आमीन। हालेलुया. हालेलुया। யோனா 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். आज हम योना तीसरी अध्याय में चलेंगे। யோனா 3வது அதிகாரம். इसका तीसरा योना तीसरा अध्याय 1வது वचனம் 2வது वचனம். पहला वचन और दूसरा वचन। तब यहोवा का यह वचन दूसरी बार योना के पास पहुंचा। उनका उससे बड़े नगर के में हो जा और जो बात मैं तुझसे कहूंगा उसका उससे प्रचार कर। हालेलुया. हालेलुया। அதில் நம்ம 3 காரியத்தை பார்க்க போகிறோம். आज हम 3 कार्य के बारे में बात करना चाहेंगे। யோனா 3வது அதிகாரம் 1 2ல இருந்து 3 காரியத்தை பார்க்க போகிறோம். आज हम योना का तीसरा अध्याय पहला और दूसरे वचन में 3 कार्य के बारे में बात करने वाले हैं। பசங்களா எடுத்தீங்களா? लड़के लोग वचन निकाल लिया। பிள்ளைங்கள்லாம் எடுத்து படிச்சு முடிச்சாச்சு. பிள்ளைங்க பசங்க இப்பதான் யோனா எங்க இருக்குன்னு தேடி பார்த்துருக்காங்க. लड़कियों ने खोल दिया और पढ़ लिया। अभी तक लड़ने वालों ने अभी तक खोला नहीं। அனிதா கொஞ்சம் பிள்ளைங்களை பார்த்துக்கணும். अनीता दीदी लड़कों को थोड़ा देखो। யோனா 3:1வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை பார்க்க போகிறோம். आज हम योना तीसरा अध्याय उसका पहला और दूसरा वचन के बारे में देखने அந்த वाले हैं। முதலாவது போட்டிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு வந்தது. इसमें पहले वचन में लिखा है यहोवा का वचन, यहोवा का यह वचन दूसरी बार यहोना के पास पहुंचा। யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது. योना को प्रभु यीशु का वचन आया। கர்த்தருடைய வார்த்தை வந்தது. சொல்லுங்க பாக்கலாம். सारे बोलो यहोवा का वचन योना के पास आया। हालेलुया। கர்த்தருடைய வசனத்தை எப்படி கேட்பது, கர்த்தருடைய சத்தத்தை எப்படி கேட்பது அப்படிங்கறத நம்ம இன்னொரு நாள் முழுமையாக பார்க்க போகிறோம். हम जैसे कि प्रभु यीशु मसीह का वचन कैसे सुनना और कैसे चलना वो हम दूसरे बार देखेंगे। இன்று நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா அங்க என்ன போட்டிருக்குது, கர்த்தருடைய வார்த்தை வந்தது. तो आज हम ये देखने जा रहे हैं यहाँ पर वचन में कैसे लिखा है यहोवा का वचन यहोना के पास पहुंचा। அதான் முதல் காரியம் பாருங்க. आज पहला कार्य ये देखने वाले हैं। அதுவே நம்ம போட்டிருக்கிறது இரண்டாம் முறையாக வந்தது. और यहाँ पर पहले वचन में ये भी लिखा है कि दूसरी बार आया। அந்த யோனாவினுடைய நாட்களிலே பல பேர் இருந்தாங்க. जब यूहन्ना के दिनों में बहुत सारे लोग थे वहाँ पर, ஆனால் அவனுக்கு மட்டும்தான் கர்த்தருடைய வார்த்தை வந்தது. पर यूहन्ना को ही यहोवा ने वचन दिया। நோவாவினுடைய காலத்திலே பல பேர் இருந்தார்கள். योना के समय में भी बहुत सारे लोग थे, ஆனால் நோவாவுக்கு மட்டும்தான் கர்த்தருடைய வார்த்தை வந்தது. पर नोवा को ही प्रभु यीशु मसीह का वचन आया। எலியாவினுடைய காலத்திலே பல தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். एलिया के दिनों में बहुत सारे लोग थे, ஆனால் எலியாவுக்கு மட்டும்தான் கர்த்தருடைய வார்த்தை வந்தது. पर एलिया को ही वचन प्रभु ने दिया। பவுலுடைய காலத்திலே பல பரிசேயர்கள் இருந்தார்கள். पौलुस के समय में भी बहुत सारे लोग थे, ஆனால் பவுலுக்கு மட்டும்தான் கர்த்தருடைய வார்த்தை வந்தது. पर पाउल को ही यहोवा का वचन आया। அப்ப இன்று உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. आज भी आप सबको प्रभु का वचन आ रहा है। ஹரியானாவுல எத்தனை பேர் இருக்கிறாங்க? हरियाणा में बहुत सारे लोग हैं, பஞ்சாப்ல எத்தனை பேர் இருக்கிறார்கள்? पंजाब में बहुत सारे लोग हैं, ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் கர்த்தருடைய வார்த்தை. पर यहोवा आपको ही वचन पहुंचाएगा। கர்த்தராகிய தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். प्रवेश मसीह आप सबको सुनते हैं, देखते हैं। கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். यीशु आपको देख रहे हैं। எப்படியாக யோனாவையும் நோவாவையும் எலியாவையும் பவுலையும் தெரிந்து கொண்டாரோ जैसे योना नूह और पौलुस जैसे देखा वैसे तुम सबको देख रहे हैं, அப்படியாக உங்களையும் தெரிந்து वैसे ही तुम्हें भी वो जानते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் தெரிந்து கொண்டவர்களிடத்திலிருந்து தான் தேவனுடைய வார்த்தை வருகிறது. जहाँ पर प्रभु यीशु मसीह उन लोगों को जानते हैं वहाँ पर ही वचन आता है। தேவனுடைய வார்த்தையானது ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. प्रभु यीशु मसीह का जो वचन है वो एक हीरे के समान है। அந்த பொக்கிஷத்தை உங்களிடத்திலே அவர் கொடுக்கிறார். वही हीरा तुम सबको वो दे रहे हैं। நீங்க அதை எப்படியாக பயன்படுத்தப்படுகிறது. अब तुम कैसे उसे संभाल करने वाले அதை हो? நீங்க எப்படியாக கையாள போகிறீர்கள்.
यहाँ से सुन के दूसरे कान से निकालने वाले हो क्या तुम? இல்ல அதனை கேட்டு மறந்துட போயிருக்கா? क्या उसको सुन के तुम भूलने वाले हो? இல்ல எல்லாம் எழுதி வச்சுட்டு சபையை விட்டு வெளியே போட்டுட்டா அந்த முக்கிய மறந்துட क्या போயிருக்கா? तुम सब कुछ लिखने के बाद जब चर्च से बाहर जाते हो भूलने वाले हो? ஆனால் அதன் பிரகாரமாக நடக்க போகிறீர்களா? क्या आप उसके अनुसार उस वचन के अनुसार चलने वाले हो? அதுதான் நம்ம சபையில என்னுடைய செய்தியெல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு வசனத்தை சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறோம். इसलिए जब भी वचन बोलने से पहले वचन बोलता हूँ, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன் மூலமா அதனை நடப்பதனால என்னுடைய ஆத்மாவும் வாழ்வும் செழிப்பு சுகமாயிருக்கும். प्रवेश मसीह का वचन सुनने से और उसके अनुसार चलने से मेरा जीवन अष्ट पुष्ट होगा। அப்போ அதனுடைய வார்த்தையை கேட்பதில் மட்டுமல்ல, पर प्रवेश मसीह का वचन सुनने से नहीं बल्कि அதை கேட்டு நடப்பதிலே தான் அங்கே ஒரு திருப்பம் வரக்கூடியதாக पर उसको सुनना और उसके अनुसार चलना ही हमें करना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। நீங்க தேவனுடைய வார்த்தையை எப்படியாக பெற்றுக்கொள்கிறீர்கள்? तो आप कैसे प्रवेश मसीह का वचन अपने हृदय में डाल आप स्वीकार कैसे रख रहे हो? அதை ஒரு மரியாதையோடு பெற்றுக்கொள்கிறீர்களா? क्या आप उसको इज्जत से ले रहे हो? ஒரு அன்போடு क्या பெற்றுக்கொள்கிறீர்களா? प्यार से ले रहे हो? அதனை செய்வதற்காக क्या பெற்றுக்கொள்கிறீர்களா? उसको करने के लिए ले रहे हो? இல்லைன்னா லட்சணமாக ஒரு கவலை இல்லாதவர்களாக அதை பெற்றுக்கொள்கிறீர்கள். क्या आप दुख नहीं सुख नहीं उसके ऐसे ही ले रहे हो क्या? ஏதோ அம்மா கூட்டு விட்டாங்க அதனால நான் வந்திருக்கிறேன். क्या मम्मा लेके आ गई इसलिए मैं बैठा हूँ? இல்ல வரலன்னா அம்மா அடிப்பாங்க. अगर मैं नहीं आऊंगा तो मेरी मम्मी मारेगी मुझे। அதனால நீங்க கேக்குறீங்களா? उसके लिए तुम सुन रहे हो? இல்ல இது தேவனுடைய வார்த்தை. क्या ये प्रभु यीशु मसीह का இந்த वचन உலகத்தை படைத்த தேவனுடைய வார்த்தை. इस दुनिया को सृष्टि किया प्रभु यीशु मसीह का वचन அதற்குரிய கணத்தை குறித்து நீங்க கேக்குறீங்களா? क्या उसको महसूस करके उस वचन को सुन रहे हो? அல்லேலூயா. हालेलुया। நீங்க எப்படியாக அதை பெற்றுக்கொள்கிறீர்கள்? तुम कैसे उसको ले रहे हो उस वचन को? அதை வச்சுதான் மற்ற காரியங்கள். ऐसे ही जब तुम वचन को समझोगे वैसे ही और कार्य तुम्हारे पास आएगा। இவங்க எல்லாருக்குமே இது தெரிந்திருக்கும். யோனாவுக்கு இது இரண்டாவது முறையாக வருகிறது. तुम सबको पता है स्टोरी सुने यूहन्ना को ये दूसरी बार प्रभु यीशु मसीह का वचन आया। கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டே விட்டார் என்றால் உங்களை எளிதாக விட்டுவிட மாட்டார். अगर प्रभु यीशु तुम्हें जानता है तो वो ऐसे तुमको नहीं छोड़ता तुम्हें। திரும்ப திரும்ப வரும். बार बार तुम्हारे पास आएगा। கர்த்தர் உங்களை அவருடைய சித்தத்தை செய்யாமல் உங்களை விட மாட்டார். கர்த்தருடைய சித்தத்தை அவர் நீங்கள் செய்யாமல் இருக்க விட மாட்டார். प्रभु यीशु मसीह का कार्य आपके जीवन में वो छोड़ेगा नहीं पर वो घर नहीं छोड़ता है। இரண்டு முறையாக, மூன்று முறையாக, நான்கு முறையாக உங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். वो एक दूसरी बार आएगा तीसरी बार आएगा चौथी बार आएगा आपके साथ वो आता रहेगा। நீங்க அதை கேட்கலன்னா என்ன ஆகும்? अगर आप उसे सुनोगे नहीं तो क्या होगा? யோனாவுடைய அந்த வசனத்தை தெரிந்தவர்களுக்கு அது தெரியும். जिनको योना का कहानी पता है वो सबको पता है कि कैसे யோனா ஒற்றில் தான் போட்டிருக்குது. योना एक में भी ऐसे लिखा है। கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு வந்தது. प्रभु यीशु मसीह का वचन योना तक पहुंचा ஆனா அவன் அதை கேட்கல. पर उसने सुना ही नहीं। ஆண்டவர் சொன்னார் நீ தெற்கு பக்கம் போ அப்படின்னா நான் வடக்கு பக்கம் ஓடுறான். प्रभु कह रहे हैं कि तुम निनवे जा वो तर्शीश में जा रहे हैं। ஆண்டவர் ஒரு நகரத்துக்கு போச்சுன்னா நான் வேற ஒரு நகரத்துக்கு ஓடி போயிடுறோம். वो प्रभु कह रहे हैं कि तुम इस नगर में जा योना दूसरे नगर में जा रहे हैं। அப்ப என்ன ஆகுது? तो क्या हो रहा है इसमें? என்ன ஆகுது? क्या हो रहा है?
तुम्हारे आसपास लोग भी साथ में कष्ट उठाएंगे। இப்ப நான் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்கவில்லை என்றால் अगर मैं प्रभु का वचन ना सुनो और उसके मुताबिक ना चलूं तो, நான் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு எதிர்மறையாக ஓடி போனால் अगर उसके वचन ना सुने और उससे दूर भाग रहा हूं तो நான் மட்டும் கஷ்டப்பட போறதில்லை, मैं अकेला नहीं कष्ट करूंगा, என்னுடைய குடும்பமே கஷ்டப்படும். मेरी पूरी परिवार कष्ट उठाएंगे। இப்ப மாஸ்டர் ஒரு தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன் பிரகாரமாக நடக்காமல் அவர் எதிர்மறையாக ஓடி போகிறார் என்றால் अगर एक पास्टर प्रभु का वचन नहीं सुन रहा और उसको देख के दूर भाग रहा है तो அப்ப அவர் மட்டும் கஷ்டப்பட போவதில்லை, बस वो अकेले नहीं कष्ट करेंगे, அவருடைய குடும்பம் மட்டும் கஷ்டப்பட போவதில்லை, उनकी परिवार नहीं कष्ट करेंगे, நாம் எல்லாரும் கஷ்டப்படும். बल्कि हम सारे कष्ट उठाएंगे। அதனாலதான் நீங்க மாஸ்டருக்காக ஜெபிக்கணும். इसलिए ही आप पास्टर के लिए, पादरी के लिए प्रार्थना करना மாஸ்டருக்கு चाहिए। ஸ்பெஷலாக ப்ரே பண்ணணும். तुम्हें पादरी के लिए स्पेशली प्रार्थना करना चाहिए। ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை அவருக்கு வருகின்ற பொழுது அவர் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். प्रभु जैसे आपका वचन उनको राग में जा रहे हैं, वैसे ही वो आपके रागों में, आपके वचनों में जाए। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அவர் அப்படி கீழ்ப்படிந்து நடக்கிறதுனால தான் நம்ம இந்த புது சர்ச்சில் இருக்கிறோம். पास्टर प्रभु का वचन सुनने के कारण ही हम इस नया भवन में हैं। இந்த நிலம் வாங்குறதுக்கே நம்ம மேல காசு கிடையாது, इस जमीन को लेने के लिए हमारे पास पैसा नहीं था, அதை கட்டுறதுக்கு நமக்கு கையில காசு கிடையாது. इस भवन को बनाने के लिए हमारे पास पैसा नहीं था। அப்போ இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு மாஸ்டர் நினைச்சிருந்தாருன்னா अगर पास्टर ये सोच रहे होंगे अगर ये कैसे हम कर सकते हैं, तो இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா अगर वो ये सोचते ये नहीं होएगा हमारे साथ से, நாம இன்னும் ஒவ்வொரு ரூபா ஓடிக்கிட்டே தான் இருந்தோம். तो हम एक से दूसरा चर्च, दूसरा से तीसरा चर्च ही पाते जाते। நாம இப்போ ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி நம்ம உட்கார்ந்துருக்கோம். अब हम कैसे स्टार होटल में बैठने कैसे लग रहे हैं हमें। தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடப்பதினால தான் அப்படி நடக்கும். प्रभु यीशु मसीह का वचन सुनने के कारण ही हम इस जगह पर हैं। ஹல்லேலூயா. हालेलुया, हालेलुया। மூணாவது நம்ம பார்ப்பது என்னது? तो पहला कार्य हम क्या देख रहे हैं? கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. प्रभु यीशु मसीह का वचन हमारे अंदर आ रहा है। ஒரு புரிஞ்சவங்களா ஒரு ரெவலேஷன்ல பார்ப்போம். எப்படி டிரான்ஸ்லேட் பண்றாங்க? कैसे मैं ट्रांसलेट कर रही हूँ? நல்லா டிரான்ஸ்லேட் பண்றா? अच्छा से ट्रांसलेट कर रही हूँ मैं? தமிழ் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ரெண்டு மெசேஜ் கேட்கணும்னா ஒரு மெசேஜ் தான் கேட்கறீங்களா? जो तमिल जानता है वो बोलोगे कि तुम दोनों ट्रांसलेट सुन रहे हो कि एक ही सुन रहे हो? சில சமயம் மொழிபெயர்க்கின்ற பொழுது ரெண்டு மெசேஜ் கேட்பாங்க. जब ट्रांसलेट करते हैं तो दोनों सुनते हैं, பிரசங்கம் பண்றவங்க ஒரு மெசேஜ் சொல்லுவாரு, और जब प्रचार करते हैं तो एक मैसेज सुनते हैं। மொழிபெயர்க்கிறவங்க வேற ஒரு மெசேஜ் சொல்லுவாங்க. जो ट्रांसलेट करते हैं वो दूसरे ही बात बोलते हैं, இப்போ ஒரே மெசேஜ் தான் நீங்க கேட்கறீங்க. पर आप एक ही मैसेज सुन रहे हो ना? ஹல்லேலூயா. हालेलुया। உங்களுக்கு புரியுதா? आप सबको समझ आ रहा है? ஹிந்தில சொல்றது உங்களுக்கு புரியுதா? जो मैं हिंदी में बोल रहा हूँ आप सबको समझ आ रहा है? நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணலாம். अच्छा ट्रांसलेट कर रही हूँ? ஸ்பர்ஜனே ஓகே சொன்னாங்க. கரெக்ட் தான் நினைக்கிறேன். सच्ची ओके कर दिया तो अच्छा ही बोल रही हूँ मैं। உனக்காக தேவனுக்கு கரங்களை தட்டி நம்ம ஸ்தோத்திரிப்போம். मैं ये सारे लोगों को ताली बजा के ஹல்லேலூயா. இப்ப இரண்டாவது வசனத்திலே நம்ம என்ன
चले 11 चेले प्रभु यीशु मसीह के पीछे आए ஆனால் இந்த 11 அப்போஸ்தலர்களும் எருசலேமிலே இருந்திருக்கலாம். क्या वो 11 चेले उसी यरूशलेम नगर में ही रह सकते थे யோவான் மட்டும்தான் அங்கே இருக்கிறார். पर वहां पर यूहन्ना ही उस नगर में रह रहे थे மற்ற எல்லாரும் வேற வேற தேசங்களுக்கு போறாங்க. पर बाकी सारे चेले अलग अलग शहरों में चले गए இந்தியாவுக்கு வந்தது யார் தெரியுமா? इंडिया में कौन आया था कौन सा चेला आया था அவர் அங்கேயே இருந்திருக்கலாம். तो वो उधर ही रह सकता था எருசலேமிலே நல்ல சந்தோஷமா இருந்திருக்கலாம். यरूशलेम में वो बहुत खुशहाल जीवन जी सकते थे அங்கேயே அங்குள்ள பிரெட்டை சாப்பிட்டு வைன் குடிச்சிட்டு சந்தோஷமா இருந்திருக்கலாம். वहां पर वो खुशी रह सकते थे நான் யோசிச்சு பார்த்தேன். जब मैं सोच रहा था இன்றைக்கு இவ்வளவு பிளைட் எல்லாம் இருக்குது, இப்பவே எடுத்து போறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. अब तो बहुत सारी चीजें हैं फ्लाइट है ट्रेन है कार है अब जा सकते पर ஆனால் हमारा அவர் இங்க இருந்து இங்க வந்திருக்கிறார். पर तो वहां से यहाँ पर इंडिया में आए இங்க வந்து சாப்பாடு வித்தியாசம், यहाँ पर खाना अलग है மக்கள் வித்தியாசம், लोग अलग है பேச்சு வித்தியாசம், भाषा अलग है ட்ரெஸ் வித்தியாசம், कपड़े अलग है எல்லாமே வித்தியாசம். सब कुछ अलग है ஆனா எல்லாத்துக்கும் மத்தியில ஒரு पर उसके भी मध्य में प्रभु थोमा इस शहर में आए ஏன் வந்தாரு? क्यों आए யோனா இடத்துல பேசுற மாதிரி ஆண்டவர் அவர்கிட்ட பேசியிருக்கிறார். जैसे योना को प्रभु यीशु मसीह ने वचन दिया वैसे ही थोमा को भी दिया நீ போ, तू जा நீ போ, तू जा நீ போ, तू जा நீ போ. तू जा அதனாலதான் அந்த அவர் இங்க வந்திருக்கிறார். इसीलिए ही थोमा इंडिया पर आए இன்னைக்கு அவர் வரலன்னா நீங்க எல்லாம் நாம இங்க உட்கார்ந்து முடியும். अगर थोमा इस भारत देश में ना आता तो तुम सारे यहाँ पर होते आप सारे यहाँ पर होते நான் யாருமே இங்க வந்திருக்கோம். हम सारे यहाँ पर नहीं होते யோசிச்சு பாருங்க, இந்திய தேசத்துக்காக ஒருத்தர் ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். सोच के देखो भारत देश के लिए प्रभु ने एक व्यक्ति को यहाँ पर लेके आया அந்த ஒருத்தர்னால ஒரு தேசமே ரட்சிக்கப்படுது. उस एक व्यक्ति के कारण हमारे भारत देश में एक उद्धार आया ஆண்டவர் உங்ககிட்ட என்ன தெரியுமா சொல்றாரு? प्रभु यीशु मसीह आप सबसे पता है क्या बोल रहे हैं ஒரு தேசத்தெல்லாம் நீங்க ஒரு தேசத்துக்காக நீங்க போக வேண்டாம். एक बड़ा देश के लिए ना जाओ பக்கத்து வீட்டுக்கு போனா बस अपने पड़ोसी के घर जाओ நாம எப்படி தெரியுமா? हम पता कैसे हैं Facebookல அமெரிக்காவுல இருக்கிறவங்களோட பேசுவோம். फेसबुक में अमेरिकन वाले लोगों के साथ हम बात कर रहे होते हैं இன்ஸ்டாகிராம்ல ஆஸ்திரேலியாவுல இருக்கிறவங்களோட பேசுவோம். इंस्टाग्राम में हम जहाँ पर ऑस्ट्रेलिया उन लोगों के साथ हम बात कर रहे होते हैं லிங்க்டின்ல ஜெர்மனில இருக்கிறவங்களோட பேசுவோம். यहाँ पर रहकर जर्मनी लोगों के साथ बात कर रहे होते हैं பக்கத்து வீட்டு ஆட்கள்ல போய் எப்படிங்க இருக்கீங்க நம்ம கேட்போம். पर हम हमारे पड़ोसी से ये भी नहीं पूछते हम कैसे हो நம்ம தெருவுல இருக்கிறவங்களே நமக்கு தெரியாது. हमारे जो हमारे साथ पड़ोसी कुछ नहीं पता कि कौन हमारे साथ रहता है அதுலயும் நம்ம இப்பெல்லாம் வெளியே போனாலும் अब हम जब भी बाहर जाते हैं அந்த மொபைல் வச்சுக்கிட்டே தான் போவோம். हमारे हाथ में मोबाइल रख के ही हम जाते रहते हैं அல்லேலூயா. हालेलुया காலையில எழுந்த உடனே பல் தேய்க்கிறதோ இல்லையோ மொபைல் தான் பார்க்குறேன். सुबह उठते ही ब्रश करें ना करें सीधा फोन चलाना ही होता है हम सबको எத்தனை பேர் இருக்காங்க? कौन कौन करते हैं सच है ये कौन कौन बोलते हैं सच है இருக்கிறவங்களாம் கொஞ்சம் சிரிப்பு அடைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. यहाँ पर जो बैठे हैं वो सारे हंस रहे हैं அது உண்மைதான். मुझे लग रहा है ये तो सच होगा என் வீட்டுல நாம பார்த்தோம்னா 2 பசங்க இருக்கிறாங்க. 2 பசங்க எப்பவும் மொபைல்ல தான் இருப்பாங்க. अब हमारे घर में देखो 2 बच्चे हैं हमेशा फोन में रहते हैं அல்லேலூயா. हालेलुया அப்ப நம்ம ஆண்டவர் சொல்கிறார் போ. तो यहाँ पर प्रभु यीशु मसीह बोल रहे हैं जाओ நீ மற்றவர்களுக்கு போய் பேசணும். तुम पड़ोसी के साथ बात कर அப்ப நான் இன்னைக்கு உங்களுக்கு சவால் இருந்தா விடுறேன். एक मैं चुनौती दे रहा हूँ तुम सबको இந்த மெக்ராலி வில்லேஜ் இந்த கிராமம் எப்படியா கர்த்தருக்குள்ளாக வரும்? अब इस ककराली जगह पर विलेज ककराली गांव पर कैसे हम प्रभु यीशु मसीह के समाचार करेंगे இந்த பஞ்சாப் எப்படியா ஆண்டவருக்குள்ளாக வரும்? यहाँ पर पंजाब में प्रभु यीशु मसीह का कार्य कैसे ऊपर இந்த होगा ஹரியானா எப்படியா ஆண்டவருக்குள்ளாக வரும்? ये हरियाणा कैसे प्रभु यीशु मसीह के साथ मतलब ऊपर हुए நீங்க எழுப்பி போகிறதுனால तुम जब खड़ोगे और जाओगे तभी सारे शहर एक बड़ा बेदारी में आएगा யோனாவிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை வந்த மாதிரி உங்களிடத்திலே
देश को चला रहा है, இல்ல அவர் எப்படி மோசமா பண்றாரு, वो कैसे मतलब कैसे चला रहा है मोदी, அதையா வச்சு பேச சொல்றாரு. वो बोलने को बोल रहे हैं। சங்கீதம் 126 என்ன போட்டுருக்குது? भजन सिंह 126 நாம எப்பவுமே பார்க்கிற ஒரு சங்கீதம். भजन सिंह 126 கர்த்தர் எங்களுடைய சிறையிருப்பை திருப்பினதுனால कोई पढ़ना 126 126 1 and 2. जब यहोवा सिय्योन से लौटने वाले को ले आया, तब हम स्वप्न देखने वालों से हो गए, तब हम आनंदित से हंसने और जय जयकार करने लगे। तब जाति जाति के बीच में कहा जाता था, यहोवा ने इनके साथ बड़े बड़े काम किए हैं। நம்ம பக்கத்து வீட்டுல போய் நீங்க என்ன பேசணும்? तो पड़ोसी घर में अब क्या बोलना चाहिए? அவர் எங்களுக்கு செய்த காரியங்களினாலே எங்களுடைய வாய் என்னவா இருந்துச்சா? நகைப்பினால் நிறைந்தது. तो वो यीशु मसीह ने जो हमारे जीवन में किया है बड़े बड़े काम, वो हमारे बहुत मगर की बात वो बोलना चाहिए। எங்களுடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலே நிறைந்தது. हमारा वो ना कारण जहाज आनंदी जहाज जैसे था। அப்படி நடக்கும்போது என்ன ஆகும்? वो करने से क्या होगा? அதுல என்ன வசனத்துல என்ன போட்டிருக்குது? அவர்களெல்லாம் என்ன சொன்னாங்களா? वचन में कैसे लिखा है? उन्होंने क्या बोला? கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். यहोवा ने इनके साथ बड़े बड़े काम किए। நீங்க அந்த வீட்ல போய் பேசிட்டு வெளிய வருகின்ற பொழுது जब तुम अपने पड़ोसी घर में जाकर वहां से बाहर निकलोगे, அவங்க சொல்லணும், वो बोलना चाहिए இவங்க சர்ச்சுக்கு போனாங்க, ये चर्च गए थे, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். प्रभु यीशु मसीह ने इनके जीवन में बहुत बड़े बड़े काम किए, அத சொல்லணும். वो बोलना चाहिए। அப்ப நீங்க எதனை அவங்க சொல்லணும்? तो आप सबको क्या बोलना चाहिए वहां पर? உங்களுடைய சாட்சியை சொல்லணும். तुम्हारा गवाही वहां पर बताना चाहिए। நான் சர்ச்சுக்கு போனேன், मैं चर्च गया था, எனக்கு நல்ல காரியங்கள் நடந்தது. मेरे जीवन में बहुत अच्छे कार्य हुए। அப்ப நீங்களும் சர்ச்சுக்கு வாங்க. आप भी चर्च में आओ, டாக்டர் देखो. आकर देखो। ஹalleluya. हालेलुया। அத சொல்லும் பொழுது தான் சபை வளரும். वो बोलने से ही हमारी कलीसिया और बढ़ोतरी होगा। அதத்தான் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். वही प्रभु यीशु मसीह आप सबसे चाहते हैं। நீங்க நல்ல ஜெபத்தோட போகின்ற பொழுது जब तुम प्रार्थना के साथ जाओगे, கர்த்தர் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுப்பார். प्रभु यीशु मसीह तुम्हें वचन देगा। என்ன வார்த்தையை சொல்லணும், क्या बस बोलना है, எந்த சாட்சியை சொல்லணும், क्या गवाही बताना है, எந்த வசனத்தை சொல்லணும். क्या वचन बताना है। प्रभु यीशु मसीह आप सबको बताएगा। அப்படி சொல்லிக்கிட்ட பொழுது என்ன ஆகும்? अब वो करने से आपको क्या होगा? அந்த மூன்றாவது அதிகாரத்துல பின்னால போட்டிருக்கு, तीसरे अध्याय में इसमें लिखा हुआ है, அவர்கள் நினிவே மக்கள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். निनेवे के लोग वहां पर प्रभु यीशु मसीह का वचन को स्वीकार कर दिया। அவர்கள் எல்லாம் மனம் திரும்பினார்கள், उन सबने मन फिराया, ஆண்டவருக்குள்ளே வந்தார்கள். प्रभु के पास आए। நாம போன மெசேஜ்ல நம்ம அதான் கேட்டோம். पिछले मैसेज में भी हमने यही सुना था। அந்த முடவன் எழுந்து நடந்த பொழுது जब वो लंगड़ा उठ के चलने लगा, பெரிய கூட்டமே வந்தது. बड़ा भीड़ आया। அந்த கூட்டத்திற்கு பேதுரு போதித்தான். उस भीड़ में पतरस गया। ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவருக்குள்ளாக வந்தார்கள். 1000 से भी ज्यादा वहां पर प्रभु यीशु मसीह के पीछे आए। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய சாட்சியை சொன்னா वैसे तुम आप मैं प्रभु यीशु मसीह का गवाही बोलेंगे तो எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வரும்? कितने लोग प्रभु यीशु मसीह के सम्मुख में आएंगे। ஹalleluya. हालेलुया। சுதந்திர தினத்துல அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். तो आज स्वतंत्रता दिवस में ही प्रभु यीशु मसीह आप सबको ये बताना चाहते हैं। நீங்க போய் சொல்லணும். आप जाके बोलना है, உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லணும். आपके दोस्तों को बोलना है, உங்களோட படிக்கிறவர்களுக்கு சொல்லணும். आपके क्लासमेट्स को बोलना है, உங்களோட கூட வேலை பார்க்கிறவர்களுக்கு சொல்லணும். जो आपके साथ काम करते हैं उनको बोलना है। நீங்க நினைக்கலாம் எப்படி இதை நான் சொல்லுவது? आप
पास्टर ये मैसेज किया है कि खोलने की जरूरत नहीं। பைபிள்ல எப்படி சொல்லி இருக்குதுன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. बाइबल में ऐसे लिखा है, ये बोलने की भी जरूरत नहीं है। பைபிள்ல போட்டிருக்குது இருதயத்தினுடைய நிறைவினாலே வாய் பேசும். बाइबल में लिखा है हृदय के मन से बोलना जरूरी है। நீங்கள் மனப்பாடம் செய்து வைத்திருந்தால் जब तुम वचन को रट रखोगे, நீங்க பேசுவது தானாக வரும். जब तुम बात करोगे तो खुद मुंह से वचन निकल के आएगा। ஹalleluya. हालेलुया। ஏன்னா உங்களுடைய இருதயம் எல்லாம் அதனால தான் நடக்குது. जो तुम्हारे हृदय में है वही तुम बोलोगे। அப்ப இருதயம் நிரம்பி இருந்தால் அதுல தான் வரும். जब हृदय पूरा भरा रखा होगा तभी आप सारे बोलना शुरू करोगे। அப்ப நீங்க அதை ஜெபிச்சுட்டு போகிட்ட பொழுது जब तुम प्रार्थना करके जाओगे, தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாயில வந்து तो यीशु मसीह का वचन आपके मुंह पर आएगा। ஹalleluya. हालेलुया। हालेलुया। என்னென்ன வசனமா நம்ம பார்த்தோம்? आज कौन सा वचन देखा आपने? என்ன மூச்சு காரியங்கள் பார்த்தோம்? आज कौन से 3 कार्य के बारे में बात किया? अच्छा, हालेलुया. மூச்சு காரியங்கள் பார்த்தோம். आज हमने 3 कार्य के बारे में देखा। ऐसे जाते तो पास्टर माने कहना वैसे शुरू करने से पहले मैंने पास्टर जी से पूछा இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணணும்னா कितने मिनट प्रचार करना है। எவ்வளவு நாள் பிரசங்கம் பண்ணுங்க பிரதர்? पास्टर ने बोला आप जितना मुझे प्रचार करो। पास्टर ने कहा ஆனா நிறைய பேர் திரும்பி திரும்பி கிளாக் பார்த்துட்டே இருக்கீங்க. आप सारे तो पीछे घड़ी को देखते जा रहे हो। கரெக்டா நான் புரிஞ்சுக்கிறேன். करेक्ट बोला ना? सही बोला ना? அவங்க வேற சமைக்கிறதுக்கு போயிட்டாங்க. आधे लोग तो खाना बनाने के लिए चले गए। நம்ம சீக்கிரத்துல முடிச்சாங்க. अब हम जल्दी खत्म करेंगे। அப்ப நம்ம என்னலாம் பார்த்தோம்? तो आज हम क्या क्या देखा? நீங்க சீக்கிரம் ஆன்சர் பண்ணீங்கன்னா சீக்கிரம் முடிச்சாங்க. अगर तुम जल्दी बोलोगे तो जल्दी फ्री कर दूंगा। என்னலாம் நம்ம இன்னைக்கு பார்ப்போம் சொல்லுங்க तो பாப்போம். आज हमने क्या क्या सीखा बताओ? மூச்சு காரியங்கள் நீங்க பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வேணும். 3 कार्यों के बारे में सीखा। क्या क्या था? மூச்சு காரியம். அப்ப அனிதா சிஸ்டர் அவங்களால சாப்பிட போறாங்க. ठीक है, अनीता दीदी, आंटी और पास से जाएंगे, बाकी सारे यहाँ पे बैठे होंगे। சொல்லுங்க யா. இப்ப இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் மூன்று வசனங்கள் மூன்று காரியங்கள் फिर से बोलो, इन 3 कार्यों को कौन सा था? சரி வேற क्या लड़कों में से। மூன்று காரியம் கொஞ்சம் இல்லைன்னா பாதி சாப்பாடு தான் 3 कार्य बोलना मतलब चावल में। சாய்க்கு டப்ளர் மட்டும் தான் கொடுப்பாங்க. சாய் கொடுக்க மாட்டாங்க. चाय, हाँ चाय मिलेगा छोटा सा। மூன்று காரியம் பரவாயில்ல. ஸ்பெஷல் கை அடிங்க. कोई ना, चाय में जाओ। வேற யாரு சொல்லுங்க பாப்போம். और कौन? சரி शेफ। சந்தோஷம். सही। ஃபர்ஸ்ட் டைம் ஷிவ வாய் தோணே எனக்கு சொல்லுங்க. पहली बार शेफ ने अपने मुंह खोल के वचन मतलब पॉइंट्स बताया। அது நான் பிரசங்கம் பண்ணதுனாலயான்னு தெரியல. मैं प्रचार कर रहा हूँ उसकी वजह से वो पता नहीं। இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணதுனாலயான்னு தெரியல. क्या मैं ट्रांसलेट कर रही हूँ उसका पता नहीं। இல்ல இப்ப சாய் காமிக்காம தெரியல. क्या चाय के लिए बोल रहे हैं पता नहीं। ஆனா ஷேக் சொல்லிருக்காங்க. पर शेफ ने बोला। கர்த்தருடைய ஆசீர்வாதம். प्रभु यीशु मसीह आपको कुछ आशीष दें। ஹalleluya. அப்போ கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. अब प्रभु यीशु मसीह का वचन हमारे अंदर आ रहा है। நீங்கள் போவதற்கு தயாராக இருக்கணும். तो आप हमेशा तैयार होना चाहिए। நீங்க போகணும் அப்படின்னு சொன்னா ஏதோ கஷ்டமான ஒரு இடத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. अगर आप जाओगे तो कोई कष्ट जगह पर मत जाने की
नहीं पाती।